அரசியல் தளத்திற்கு வந்தது நான் ஒரு அதிகாரத்தை பிடிக்கணும், நமக்கு ஒரு அரசியல் கனவு இருக்குது அப்படிலாம் வரல. ஒரு உரிமைப்பறுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வந்தேன். நிச்சயமாக அது தேர்தல் அரசியல் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் செய்து முடிக்க முடியும்னு ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்ட நானும் ஒருத்தி. வரக்கூடிய 2026 தேர்தலில் மக்களுக்கான அரசியல் களத்தில் நான் கட்டாயம் நிற்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும்லாம் கிடையாது. அது எந்த அமைப்பு எந்த கட்சிங்கிறது நான் நிச்சயமாக ஒரு நாள் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நம்ம அதை சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நான் அந்த முடிவை இன்னும் நான் எடுக்கலை. எடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இதே பத்திரிகையாளர் சந்திப்பில் கட்டாயம் சொல்லுவேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் மீனவங்களுக்கான முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வேட்பாளராக இருக்கட்டும், கட்சிகளில் எதுவும் முக்கியத்துவம் இருக்காங்களா? இல்லை, இப்போ நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுப்பதாக நினைத்து கொண்டிருக்காங்க. அதாவது ஒரு பங்கீடு அப்படிங்கிறது ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா 5 பேருக்கான உணவை சரியாக கொடுக்கணும். இப்போ 10 வயசு பிள்ளைக்கும் நான் 30 வயசு ஆளுக்கும் ஒரே உணவு கேட்கல. 10 வயசு பிள்ளைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க, 30 வயசு ஆளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்கன்னு தான் நாங்களும் கேட்குறோம். ஒவ்வொரு முறையும் இங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. சரி, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னா எங்களை எந்த சாதியில் வைப்பீங்கன்னு நான் கேட்குறேன். அப்போ அரசாங்கத்தில் கடலோர மக்கள் குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்கிறத காட்டிலும் அரசாங்கத்திலே குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய வழி. இப்போ நீங்கள் மீனவர்னு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில பேர் தன்னை மீனவர்னு அடையாளப்படுத்துவாங்களா, இல்லை மீனவருங்கிறத யார் எடுப்பாங்க? இப்போ நான் என்ன சொல்கிறேன், திருவாரூர் மாவட்டத்தில் ஆதி தமிழ்குடி மக்கள் மீன் பிடிக்கிறாங்க. அவங்க ஆதி தமிழ்குடியில் நீங்கள் கணக்கெடுப்பீங்களா, மீனவர்னு கணக்கெடுப்பீங்களா? தஞ்சாவூர் மாவட்டத்தில் இஸ்லாமியர்கள் மீன் பிடிக்கிறாங்க. இப்போ அவங்கள மீனவர்னு கணக்கெடுப்பீங்களா, இஸ்லாமியர்களில் கணக்கெடுப்பீங்களா? அவங்க எந்த இடஒதுக்கீடுக்குள்ளே வருவாங்க? அப்போ எங்களுக்கான ஒரு அடையாளம்னு ஒரு விஷயம் இருக்கும்போது அதை கண்டுணர்ந்து நீங்கள் செய்யாமல் வெறுமனே ஓட்டு அரசியலுக்காக வெறும் திட்டங்களும் சலுகைகளும் மட்டும் அறிவிக்கிறாங்க. இப்போ இவங்க மீனவர்களுக்கு உச்சபட்சமாக செய்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க? தடைக்கால நிவாரணம், மழைக்கால நிவாரணம். இந்தியாவில் 2வது அளவில் வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய மக்கள் இந்த கடலோர மக்கள். ஒரு பக்கம் விவசாயத்தின் மூலமாக அதிகபட்சம் வருதுன்னா கிட்டத்தட்ட 60,000 கோடி ஆண்டொன்றுக்கு அந்நிய செலவாணி கடலோர மக்களால் மீன்பிடி வர்த்தகத்தால் நடக்குது அப்படின்னா, அதை சார்ந்த தொழிலாளர் நடக்குதுன்னா எங்களுக்கான பங்கீடு இங்கே எங்கே இருக்குது? அரசியலில் பங்கேற்பு கிடையாது, அதிகாரத்தில் பங்கேற்பு கிடையாது. எங்களுக்கான வருவாயில் எங்களுக்கு தர வேண்டிய நலத்திட்டங்களையாவது திடீர்னு வானிலை அறிக்கை சொல்கிறாங்க, காற்றோட்டமாக இருப்பதால் புயல் வருவதால் கடலுக்கு செல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கடலுக்கு செல்லாதீங்க அப்படின்னா அன்றைய நாள் எங்களுக்கான வாழ்வாதாரத்தை யார் பார்ப்பா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அரசு ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னா அதுக்கான எங்களுக்கான நிவாரணத்தையும் அறிவிக்கணும்ல கூட சேர்த்து. அது இல்லை. கடலில் ஒருத்தர் விழுந்து இறந்துட்டாரு அப்படிச்சுங்க, நீங்கள் அதிகபட்சமாக கடல் தண்ணியில் எவ்வளோ நேரம் நீவீங்க? 1 நாள் 2 நாள்? சரி, அவங்க நீச்சலில் ஊறி போனவங்க ஒரு 3 நாள் வரைக்கும் தாக்கு பிடிப்பாங்க. 1 மாதம் பத்தாதா? ஒருத்தர் இறந்துட்டாருன்னு, கடலில் விழுந்து இறந்துட்டார், கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு இறந்துன்னு அறிவிக்க 7 ஆண்டு வரைக்கும் அவர் தண்ணியில் மேந்துட்டு இருப்பாரா? 7 ஆண்டுகள் கழித்து தான் அவர் இறந்து விட்டார்னு அறிவித்து அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுக்குறீங்க. இந்த 7 ஆண்டுக்குள்ளே அந்த குடும்பம் இருக்குமா, இல்லை செதஞ்சு போகும்? 4 பெண் குழந்தைகள், அவங்க அப்பா கடலில் விழுந்து இறந்து போயிட்டார் நாகூரில். அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு தொகையை அறிவிக்கல. அங்கே இருக்கக்கூடிய மீன்வளத்துறை அதிகாரி அந்த குடும்பத்தோட நிலைமையை பார்த்து அதுக்கான நலத்திட்டத்தை செய்கிறாங்க. ஒரு சில பேர் அப்படி நல்லவர்கள் இருக்கிற இடத்துல நடக்கலாம், மற்ற இடங்களில் என்ன செய்ய முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கு. வெறுமனே பாருங்கள், இந்த தடைக்காலத்தில் 6,000, 9,000, 8,000, மழைக்காலத்தில் 6,000, 9,000, 8,000. இந்த மனசில் கனவு கண்டு இருக்கும்போது வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, கழிவறையில் அமர்ந்திருக்கும் போது கன நேரத்தில் உதித்தது இந்த எனக்கு யோசனை. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த திட்டத்தை பற்றி யோசனை எல்லாம் வருமா? எங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நாங்கள் எவ்வளவு அளவீடு இருக்கிறோன்னு ஏன் பார்க்க மாட்டீங்க? எங்களுக்கான பங்கேற்பை ஏன் உறுதி செய்ய மாட்டீங்கன்ற கோபமும் வேகமும் தான். சிந்திச்சு பாருங்க, 273வது ஆண்டு ஜெயந்தி விழா. அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களை அங்கீகரித்து பட்டியல் வெளியிடும் போது ஒருத்தரை மட்டும் விட்டுட்டு போனோம் அப்படின்னா அந்த மக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது இருக்கு இல்லையா? எங்களுக்கான வரலாற்று ஆசிரியர்களாக தானே எங்களுடைய மூத்தவர்களை முன்னோர்கள் நாங்கள் பார்ப்போம். மூத்தோர் வழிபாடு தானேங்க தமிழருடைய வழிபாடு. அப்படி பார்த்தால் எங்களோட தேர்மாறன், எங்களுடைய பெரும்பாடு எங்களுக்கு சாமி. நீங்கள் ஏன் அந்த வரலாற்று குறிப்பை இடம்பெறாமல் வச்சுருக்கீங்க? மத்திய அரசு அங்கீகரிக்குது, மாநில அரசு அங்கீகரிக்கலன்னா மாநில அரசுனுடைய ஒரு சுதந்திர போராட்டத்தை இங்கே இருந்த ஒருத்தரை மத்திய அரசு அங்கீகரிக்கும், நாங்கள் எங்களுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு சொல்கிறதெல்லாம் எப்படிங்க ஏற்க முடியும்? எனக்கு அவங்க பேசுனதில் நிறைய கேள்வி இருந்தது. சரி, அதுக்கான இடம் இது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அதை அமைதியாயிட்டோம். உடனடியாக தமிழக அரசு அதை கவனத்தில் எடுத்து உடனடியாக அதுக்கான போர்க்கால அடிப்படையில் செய்கிற வேலை மாதிரி இதை செஞ்சு வரக்கூடிய ஆண்டிலாவது அரசனுடைய விழாவாக இதை எடுத்து ஒரு மணிமண்டபத்தையும் கட்டி திறப்பு விழாவாக முதலமைச்சர் அவர்கள் யார் இருந்து அதை வெட்டினாலும் நாங்கள் அதை வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். இதுக்குமே நான் பலமுறை பதில் சொல்லிட்டேன். ஒரு கட்சியிலிருந்து வெளியில் வந்தால் மற்ற கட்சிகள் அவங்கள நம்ம கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிடுறது என்பது இயல்பு. யாராக இருந்தாலும் அழைப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு எங்களுடைய கொள்கை உங்களுக்கு பிடித்திருந்தா வாங்க,
உங்களுக்கு நீங்கள் என்ன உங்களுக்கான பிரதிநிதித்துவம் கேட்குறீங்க சொல்லுங்கள், அப்படி கேட்பாங்க. முடிவு என்பது நாம் எடுக்க போகிறது தான். நான் எனக்கான முடிவாக இல்லாமல் ஒரு மக்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு முடிவாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் அமைதியாக இருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் கடலோர மக்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் சொல்கிறேன், சாதிய சார்ந்த பார்வை இல்லை. கடலோர மக்களுக்கான அதிகாரத்தை நாங்கள் உறுதி செய்வோம் என்று நினைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக என்னை அழைப்பாங்க. இல்லை அது எனக்கு சரின்னு படலாம். அந்த அமைப்பில் ஒரு சேர்ந்து நான் பயணிக்கவும் செய்யலாம். இல்லை, இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 4 மாத காலம் தான் இருக்கு. அப்படிங்கும்போது இது எந்த டயத்தில் இப்போ இல்லை 4 மாத காலமோ இல்லை 4 மாத காலமோ 6 இல்ல அது நிறைய பேர் என்கிட்டயுமே சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்ன கேட்பாங்க. இப்ப கூட அந்த கூட்டத்தில் நிறைய பேர் சொன்னாங்க. ஒவ்வொருத்தருடைய கருத்தும் நான் ஏற்றுக்கொள்வேன். அதை நான் ஒருத்தருடைய கருத்தை வந்து கேட்க மாட்டேன், காது கொடுக்க மாட்டேன், நிராகரிப்பேன் அப்படின்னு ஆள் கிடையாது. நீங்கள் என்ன ஒவ்வொரு கருத்து சொல்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நான் உள்வாங்கிப்பேன். முடிவு என்பது என்னுடையது. நான் எந்த தளத்தில் பயணிக்க போகிறேன், அந்த தளம் எப்படி இருக்கும், அது இந்த இனத்துக்கான மக்களுக்கான விடுதலையை தருமா, அரசியல் அமர்வை கொடுக்குமா, இல்லை அந்த இடத்துல நம்ம மக்களுடைய பிரச்சனையை சொல்வதற்கான வாய்ப்பு உருவாகுமா, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தேடணும் இல்லையா? அதுக்கான தேடுதலாக தான் இந்த காலம் இருக்குது. நீங்கள் தேர்தல் 5 மாத காலம் இருக்குது. நம்ம அவ்வளோ தூரம் தள்ள போகிறதில்ல. கூடிய விரைவில் சொல்லிடுவோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள் இருக்கு. நீங்க பர்டிகுலரா ஒரு கட்சியை மட்டும் ஏன் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையில் சொல்ல போனால் ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்துக்காக அரசியல் கட்சிகள் அமைச்சு தமிழ்நாட்டில் எப்படி உலா வந்தாங்களோ அது போன்று மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்களும் ஒரு கட்சி அமைச்சு இளைஞர்களை ஒருங்கிணைச்சு ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறதா வந்திருக்காங்க. அவங்களோட நோக்கம், செயல்பாட்டு வரைவு இதெல்லாம் வெளியில் வந்து அவங்களே அந்த பல்வேறு கூட்டங்கள் இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை சொல்கிறாங்க, தேர்தல் செயல்பாட்டு வரைவுகளை சொல்ல போகிறாங்க. அதுக்கு பிறகு அதுவே நமக்கு தெரியும். பாப்பா அதை நான் முடிவு பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லிட்டேனே. நான் சிந்திச்சு சொல்கிறேன், யோசிச்சு சொல்கிறேன். நான் அப்படி எந்த முடிவையும் நான் சொல்லலைண்ணே. அது இது என்னோட முடிவு இல்லை, இது அண்ணனோட முடிவு. என்னை பொறுத்த வரைக்குங்க, அங்க உள்ளூர் அளவில் இருக்கக்கூடிய மக்கள் தனக்கான பிரச்சனை, இப்போ அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் எங்களுக்கு பிரச்சனைனோ, இல்லை அங்க இருக்கக்கூடிய சைவ சமயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு எங்களுக்கு பிரச்சனைனோ அங்க யாரும் பிரச்சனை பண்ணிக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. இன்னும் சொல்ல போனா நான் நாகூர்ல இருக்கக்கூடிய தர்காவுக்கு போவேன், வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய மாதா கோயிலுக்கு போவேன். இங்கே இருக்கக்கூடிய பனிமய மாதாவும் என்னோட நாங்கள் எங்களுடைய மூத்தோர் உள்ள வழிபாட்டில் இருக்க ஒரு தெய்வம் தான். நான் இந்து சமய கோயில்கள்னு சொல்லக்கூடிய சிவன் கோயிலுக்கும் முருகன் கோயில் எல்லா இடத்துக்கும் நான் இப்போ சைவ சமயத்தை சார்ந்த எல்லா கோயிலுக்கும் போவேன். அது மாதிரி வைணவ கோயிலுக்கு போவோம். யாரும் பிரித்து நாங்கள் பார்ப்பதே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி, ஒருத்தர் அன்பு பாராட்டி மாமா மச்சான்னு உறவு சொல்லி அழைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இதை வைத்து அரசியல் செய்வதை நான் அருவருக்கிறேங்கிறேன். மதம் என்பது அவங்கவுங்க ஒரு மனப்பூர்வமான ஒரு தெய்வத்தை, அவங்க அந்த கோட்பாட்டோடு கூடிய தெய்வத்தை உளமாற ஏற்றுக்கொள்வதே தவிர பிரித்தாள்வதில்லை. எல்லா மதமும் அன்பை மட்டும்தான் போதிக்குது, ஒற்றுமையா இருங்கன்னு மட்டும் தான் சொல்லுது. இந்த சமூகத்தையும் நிலவளத்தையும் பாதுகாத்து கொடுங்கன்னு தான் சொல்லுது. அப்படிப்பட்டதை வச்சு நீங்க அரசியல் பண்ணாதீங்கிறத நான் சொல்லுவேன்.